காளிகாயே வித்மஹே மசானவாசின்யே தீமஹி தன்னோ கோர பிரச்சோதயாத். வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. மலையாள மாந்திரீக முறையில் காளிகோவில் சார்பாக நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, கந்தர்வ ராஜனுடைய மந்திரம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். அப்போது இந்த கந்தர்வ மந்திரம், கந்தர்வராஜனோட மந்திரம் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது? அதாவது இன்றைக்கி சில மந்திர கர்மங்கள் பண்ணுற மந்திரவாதிகள் இல்லைன்னா உபாசகர் அவங்கெல்லாம் இந்த கந்தர்வ தேவதையை வச்சுட்டு, கந்தர்வனை வச்சுட்டு ஒரு கர்மங்கள் பண்ணுவாங்க. அப்போ இந்த கந்தர்வனை கூடுதலாக யூஸ் பண்ணுறது எதுக்குன்னா, வசியம், ஆகர்ஷணம், அந்த மாதிரி உள்ள கர்மங்களுக்கு தான் இந்த மந்திரத்தை, அதாவது கந்தர்வ மந்திரத்தை யூஸ் பண்ணுவாங்க. அப்போது நிறைய உபாசனை செய்கிற ஆளுங்க, அதாவது ஒருபாடு தேவதையை பண்ணுவாங்க. இப்போ காளியாகட்டும், துர்கையாகட்டும், பைரவனோ எந்த தேவதை பண்ணும்போதும் அவங்க கூட ஒரு உப தேவதையாக இந்த கந்தர்வன், யக்ஷி அந்த மாதிரி உள்ள தேவதைகளை வச்சுருப்பாங்க. ஏன்னா இது சீக்கிரமாக சித்தி கொடுக்கக்கூடிய தேவதைகள். இந்த யக்ஷியாக இருந்தாலும் கந்தர்வனாக இருந்தாலும், இந்த கந்தர்வனுடைய மந்திரம் ஜெபிக்க ஜெபிக்க நமக்கு சரிக்க சொன்னால் முகம் ஒரு தேஜஸ் வருது, அதே மாதிரி ஒரு வசிய லட்சணம் வருது, காரியங்களில் வெற்றிகள் கொடுக்கக்கூடியது, அந்த மாதிரி ஒருபாடு காரியங்கள் இந்த மந்திரத்தால் நமக்கு நடக்கும். அப்போ இந்த மந்திரம் நீங்கள் ஜெபம் பண்ணுறது 2 முறை பண்ணிக்கலாம். 2 முறைனால் நமக்கு இந்த மந்திரம் குளிச்சு முடித்த பிறகு ஒரு 7 டைம் நீங்கள் டெய்லி சொல்லிக்கலாம். அது சந்தனமோ குங்குமமோ என்ன போடும்போதோ அதில் ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். அது ஒரு முகவசியமாகவே இருக்கும். இல்லைன்னா நமக்கு ஒரு கர்ம ரீதியில் இது நம்ம பண்ணணும்னு இருந்தால் பால் பாயசம், பால், பழம் அந்த மாதிரி உள்ள நிவேதியங்கள் எல்லாம் வச்சு நீங்கள் ஒரு வெள்ளிக்கிழமையிலிருந்து 41 நாள் ஸ்படிக மாலை யூஸ் பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணலாம். அது ஒரு 108 தடவை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணினா போதும். ஆனால் மனசு இருத்தி இந்த மந்திரத்தை மனசில் நினச்சி அதோட அர்த்தம் புரிஞ்சு நீங்கள் ஜெபம் பண்ணணும். இந்த மந்திரம் கேட்டால் உங்களுக்கு சீக்கிரமாக புரியாது. அதோட அர்த்தம் நான் நல்லபடியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த அர்த்தத்தை நீங்கள் வச்சு தான் நீங்கள் இந்த மந்திர ஜெபம் பண்ணணும். இல்லாமல் நீங்கள் பண்ணால் புரியாது. அந்த மனசில் அந்த ரூபத்தை கொண்டு நான் சொல்லித்தரேன், அந்த விளக்கத்தை நீங்கள் கொண்டு நீங்கள் அந்த மந்திர ஜெபம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வெற்றியை கிடைக்கும். உங்களுக்கு வசிய சக்தி உண்டாகும். இந்த மந்திரம் பண்ண நமக்கு பந்தங்கள், நல்ல நல்ல ரிலேஷன் நமக்கு கூடி வரும். தன சம்பந்தமான கெட்டுகள் இருந்தால் மாறும். ஐஸ்வர்யம் நம்மளை கூடி வரும். கந்தர்வ மந்திரங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லானது. அது ரகசியமான முறைகள் தான். அது நீங்கள் நிவேதம் வச்சு பண்ணிக்கலாம், அதில் தப்பெல்லாம் வராது. நீங்கள் இது எதுக்கு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வேண்டி மட்டும்தான் பண்ணுறீங்க. கர்மஸ்தானத்தில் நீங்கள் போகிறதில்ல. அதாவது வேறு ஆளுக்கு வசியம் பண்ணுறதுக்கு வேண்டி நீங்கள் போகிறதில்ல. உங்களுக்கு வசியம், நீங்கள் செய்கிற காரியங்கள் வசியமாக இருக்க வேண்டி தான் நான் இந்த முறையை சொல்கிறேன். அதுக்காக தான் இந்த பால் பாயசம், பழம் வச்சு நிவேதம் பண்ணி விளக்கு வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அதில் என்ன தப்பு வந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நீங்கள் இஷ்டமாக ஜெபம் பண்ணுறீங்க. சரிங்களா? வந்தே கந்தர்வராஜானாம் வீணாமாலா விராஜிதம் சுதர்மாதிஷ்டிதம் நித்தியம் சுத்தஜாமீகர பிரபாம். இந்த மந்திரம் ஒரு தடவை கூட சொல்கிறேன். அதோட விளக்கம் சொல்லித்தரேன், அப்போ தான் உங்களுக்கு அது புரியும். வந்தே கந்தர்வராஜானாம் வீணாமாலா விராஜிதம் சுதர்மாதிஷ்டிதம் நித்தியம் சுத்தஜாமீகர பிரபாம். அதாவது இந்த மந்திரத்தோட அர்த்தம் புரிஞ்சால் உங்களுக்கு இந்த மந்திரம் என்னன்னு புரியும். வீணாமாலா விராஜிதம், அதாவது வீணை மாலைன்னா நம்ம கழுத்தில் போடுற மாலை தான். மாலையும் தரிச்சு சுதர்மான்னு சொன்னால் அந்த தேவசபை, ராஜ்யசபைன்னு எல்லாம் சொல்லுவோம். அந்த ராஜ்யசபையில் இருக்கக்கூடிய சாமீகரம், சொர்ணாபரணங்கள் இருந்து சொர்ண சோபையால் இருக்கக்கூடிய அந்த கந்தர்வ ராஜனை நான் வணங்குகிறேன், இல்லைன்னா அந்த சாமியை நான் தியானம் பண்ணுறேன். அப்போ அந்த தேவதை எனக்கு சர்வ அபிஷ்டங்கள் எனக்கு பண்ணி கொடுக்கணுங்கிறது தான் இந்த தியானத்தில் வருது. இதை கண்டிப்பாக நான் இங்கிலீஷில் எழுதி கொடுக்குறேன். ஏன்னா இந்த வாக்குகள் கஷ்டமாக இருந்ததுனால நான் எழுதி கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணுங்கள். உங்களுக்கு ஒருபாடு குணங்கள் இதில் கிடைக்கும். பின்ன இந்த கந்தர்வ மந்திரமாகட்டும், யக்ஷி மந்திரமாகட்டும், இதெல்லாம் நல்லதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். வசிய கர்மங்களும் நல்லதுக்கு யூஸ் பண்ணுங்கள். வசியத்தோட ஒருபாடு மந்திரங்கள் இருக்குது, ரகசிய முறைகள் இருக்குது. அந்த முறைகள் ஏன் சொல்கிறது இல்லைன்னு கேட்டால், தப்பான ஆளுங்க தப்பாக யூஸ் பண்ணுவாங்கங்கிற ஒரு காரணத்தால் தான். ஆனாலும் என்னால் சொல்ல முடிகிற ரீதியில் உள்ள நல்ல நல்ல மந்திரங்கள் நான் உங்களுக்காக செய்து போட்டுட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு இந்த மந்திரங்கள் எல்லாம் பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பதிவில் நாம் பார்ப்போம்.